இவன் நேரத்துக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்றா? ஹலோ. ஹாய், எங்க இருக்க? ரூம்ல ரூம்லயா? என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கேன். நானும் வீட்டுக்கு வெளியே தான் தூங்கிட்டு இருக்கேன். வா, சேர்ந்து தூங்கலாம். மகி, நான் உன்னை பார்த்துட்டேன். அப்படியே நேரா வந்து ரைட்ல வா, நான் இருக்கேன். ஏய் என்ன பண்றீங்க? தூக்கம் வரல செந்தில், ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. என்னாச்சு உனக்கு திடீர்னு? நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன? வரும்போது உன்னை கலாய்க்கலான்னு தான் கல்யாணத்துக்கு வந்தேன். இப்போ வரைக்கும் நல்லா கலாச்சிட்டு தானே இருக்க. இல்ல, மனசெல்லாம் கலைஞ்சு போயிருக்கேன். புரியல. நீ என் பின்னாடி சுத்தினப்ப எனக்கு தெரியல, ஆனா இப்ப ஃபீல் பண்றேன். நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனோன்னு. ஏய் என்னாச்சு உனக்கு? பயங்கர ட்ராமாவா இருக்கு. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள். டிராமா இல்ல செந்தில், நிஜமாதான். மேகி, 4 நாள் உன் கூட இருந்தப்போ நான் வேற ஒரு செந்தில பார்த்தேன். ஜெயா கூட நீ பேசுறது, பழகிறது, அவ சொல்றத எந்த ஈகவும் இல்லாம ஏத்துக்கிறது. நான் அப்போ பார்த்த செந்தில் இப்படி இல்லையே. இந்த செந்தில அன்னைக்கே பார்த்திருந்தா நான் வேணும்னு சொல்லிருக்க மாட்டேன். எல்லாம் ஒரே செந்தில் தான். 2 கழுத வயசாகுதுல்ல, அதான் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சு போல. அது மட்டும் இல்லாம இனி நான் கொஞ்சம் மாறி இருக்கேன்னு தோணுச்சுன்னா அது காரணம் ஜெயா தான். இல்ல செந்தில், உனக்குள்ள இருந்த அந்த இன்னொருத்தனை நான் தான் சரியா கவனிக்கல. இப்ப நான் பாக்குற மேகி தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கா. இப்படிலாம் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. என்னாச்சு? ஃப்ரீயா விடு. தப்பா எடுத்துக்காத, நடக்காதுன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் கேக்குறேன், இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைல்ல? லூசா நீ? சாரி, ஒருவேளை நீ ஜெயாவை கட்டிக்கலன்னா என்ன கட்டிப்பியா? மேகி என்னாச்சு உனக்கு? எப்படி நான் உன்னை மிஸ் பண்ணேன்? ஏய் லூசு, ஏண்டி அழுற? என் கையில இருந்த பொருளோட அருமை அப்ப எனக்கு தெரியல. ஐயா நான்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை மேகி. எவ்வளோ பெரிய ஆளுங்களும் உன் பிராண்டி சுத்துறானுங்க. நீ நான் என்ன மிஸ் பண்ணேன்னு ஃபீல் பண்ற? ஆனா நான் உன்னதானே லவ் பண்ணேன். நீ தானே அப்புறம் என்ன கட்டி விட்டது. குத்தி காட்டாத செந்தில். மேகி, அடுத்து என்னன்னு தெரியாம இருக்கிறது தான் லைஃபோட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. அதே மாதிரி தான் பழச நினைக்காம இருக்கிறது. ஏன் அப்படி நடக்கல, ஏன் அப்படி நடந்துச்சு ரொம்பலாம் யோசிக்க கூடாது. இவ்ளோ அறிவா பேசுறேன். எப்படி மிஸ் பண்ணிட்டேன்னா? மேகி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட ஒருத்தன் சூப்பரா ஒன்று கிடைக்கிறப்ப இப்ப நீ பேசுனதெல்லாம் அன்னைக்கு செம்ம காமெடியா இருக்கும். செந்தில், உன் கல்யாணம் நெருங்க நெருங்க ரொம்ப எமோஷனலா இருக்கு. நீ ஜெயா கழுத்துல தாலி கட்டுறப்போ கத்தி அழுவேன்னு நினைக்கிறேன்னா இப்பவே எனக்கு அழுகையா வருது. ஏய் எதுக்கு அழுகுற? நான் சொல்றதை கேக்குறியா? பேசாம கிளம்பி ஊருக்கு போயிடு. இப்போ வா. நீ வரும்போது கார்ல தானே வந்த? ஆமா. அப்போ உடனே கார் எடுத்து கிளம்பு. நாளைக்கு தேவையில்லாம ஒரு சீன் ஆயிட போகுது. உனக்கு பிரச்சனை வரும்னு பயப்படுறியா? நிச்சயமா இல்ல. நீ இப்படி எமோஷனலா உடையறது என்னால பார்க்க முடியல. நீயும் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத. பின்னாடி இதை நினைச்சு 2 பேரும் வருத்தப்படுவோம். அப்போ என்ன போக சொல்றியா? ஆமா. செந்தில், அப்போ எனக்கு முத்தம் கொடு. கொடுத்துட்டா போச்சு. செந்தில், ஆல்வேஸ் லவ் யூ மேகி. நீ நல்லா இருக்கணும்னு எப்போ உனக்காக வேண்டிப்பேன். முத்தம்.